ஒரு சிறுகதை கூட எழுதல, ஒரு பூனாவில் எழுதல, ஒரு கற்ற கூட எழுதுற மாதிரி தெரியல. என்ன எடுத்த உடனே ஒரு நாவல், பிடி மண்ணுன்னு ஒரு நாவல் எழுதின முதல் நாவலே இயக்குனர் பாலாகையால படமாகிற பாக்கியம் கொடுத்து நாங்கெல்லாம் எழுதி எழுதி போட்டிருக்க 50 வருஷமா எழுதி போட்டிருக்க. இது படிக்கிற போது கூட எனக்கு தோணல. நான் படிச்சுட்டே போனோம் அவ்வளவுதான். ஆனா நீதியரசர் வச்சாரு காட்சியா வச்சாரு. இப்படி ஒரு படைப்பை பற்றி இப்படி ஒரு மதிப்புரை வழங்க முடியுமான்னு அவ்வளவு ஆச்சரியமா, மிகச்சிறந்த முறை. அவர்களெல்லாம் பேசின பிறகு எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. பயமா இருக்கு, உண்மையிலே பயமா இருக்கு. பாலா அண்ணன் சொன்ன மாதிரி மந்தமணி நடந்து சொன்ன மாதிரி இது ஒன்று. நான் எத்தனையோ சபைகளை கண்டு வந்தவன், ஆனால் இது எனக்கு எனக்கு ஒரு மாதிரியான சபையா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பங்கேற்பாளர்கள், அறிஞர்கள், சான்றோர்கள் எல்லாம் மேடையில மட்டுமல்ல, கீழே என்னுடைய உறவினர் சோலையே இருக்காங்க, அன்னையில எல்லாம் இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு போன் வருது, டைரக்டர் பாலான்னு வருது. என்ன கூப்பிடாரு, என்ன சொல்லுங்க அப்படின்னு. ஒண்ணு இல்லைண்ணே அப்படி பல விஷயங்களை பேசிட்டு, இந்த மாதிரி நம்ம உறவினர் சரவணகுமாரன் ஐஆர்எஸ், ரிட்டையர்டு ஐஆர்எஸ், அவர் ஒரு நாவல் எழுதியிருக்காரு பிடி மண்ணு, அதை பத்தி நீங்க ஒரு கூட்டத்துல வந்து பேசணும். நான் பெரும்பாலும் என்னுடைய இது என்னன்னா வாசிப்பேன். அது அப்படி இருக்கு இப்படி இருக்கு கருத்து சொல்லவே இல்லை. இது மாதிரி மேடைகளுக்கு போய் அந்த மாதிரி மதிப்பை வழங்கணும் இல்லை, நான் தவிர்த்துருவேன். ஆனாலும் எனக்கு உத்தரவு எங்கிருந்து வந்திருக்கு, பாலாக்கிருந்து வந்திருக்கு, மறுக்க முடியல. சரின்னு தலையாட்டிட்டேன். புத்தகம் வந்துச்சு, பார்த்தா பிடிபன். பாருங்க, என்னுடைய குற்றப்பரம்பரை நாவலை பார்த்திருக்கீங்களா? குற்றப்பரம்பரை நாவலுடைய ரேப்பர் என்ன கலர் அதே மாதிரி அப்படி வச்சிருக்கு. இந்த டைட்டில் ஏதாவது ஒரு கூட்டத்தில் சொன்னாப்புல, சமுத்திரகனி சொன்னாப்புல, நாங்கெல்லாம் கதைகளை எழுதிட்டு, சினிமா கதைகள் எழுதிட்டு அந்த படத்துக்கு டைட்டிலாம் கேரக்டர்களுக்கு பேர்கள் வைக்கிறதுக்கு மாசக்கணக்கில் வருஷக்கணக்கில் திண்டாடிக்கிட்டு இருப்பான். அப்பா வேலராமூர்த்தியோட கதையை அப்படியே அவர் போட்டு தள்ளிக்கிட்டே போவாரு, வரிசையா அப்ப அல்ல இறைச்சிட்டே போவாரு அப்படின்னு கடி சொல்லுவாப்புல. என்ன நான் இவ்வளவு எழுதி போட்டவன் இந்த பாடல் பிடிமண் விட்டு பாருங்க. டைட்டிலுங்க பிடி மண்ணுங்கிறது என்ன? தாயோட ரத்தம், பால், பிழைப்புக்காக, வாழ்வாதாரத்துக்காக, கல்விக்காக, வேலை வாய்ப்புகளுக்காக பல்வேறு நகரங்களில், தேசங்களில் எத்தனையோ பெரிய தலைமுறை தாண்டி போயிருந்தாலும், எத்தனை தலைமுறை தாண்டி போயிருந்தாலும் 10 தலைமுறை தாண்டினாலும் ஒரு பூர்வம் கிராமம் தான். அந்த வேலை அங்கேதான் இருக்கு. அந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு தமிழ் சாதிகளுக்கும், ஒரு இடக்குழுவுக்கும் ஒரு குலசாமி இருக்கு. என் குலசாமி இருளப்பசாமி, பெருநாள் இருளப்பசாமி. அந்த இருளப்பசாமி, அந்த குலசாமி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற குலசாமிய ஒரு வருஷம் கழிச்சோ, 10 வருஷம் கழிச்சோ, 5 வருஷம் கழிச்சோ, அல்லது பல குடும்பங்கள் எனக்கு தெரிஞ்சு அபிராம பக்கத்துல மேல கொடுங்கோடு இருக்கு, முருகன் கோயில். இங்க மதுரையில ஏர்போர்ட் இருக்கிற பெருங்குடியில ஒரு பெரிய கூட்டம் இருக்காங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 11 வருஷங்களா தன்னுடைய குலசாமி இருக்குன்னு தெரியல. எப்படியோ தேடி பிடிச்சி அவனுக்கு சாமி வந்து அவன் சொன்னது மாதிரி மேல கொடுங்க சாமி இருக்கலான்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போறாங்க. போய் அந்த பிடிமண்ணை எடுத்துட்டு வந்து வச்சு பெருங்குடில வச்சு வணங்குறாங்க. எத்தனை 13 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த பிடிமண்ணுக்கு அவ்வளவு இருக்கு. இப்ப பெருநாளி குலசாமி, பெருநாளி இளப்பசாமிக்கு பெரிய கம்மாய்க்குள்ள இருக்கிற வீரபச்சாம்பட்டியில அங்கிருந்து பிடிமண் எடுத்துக்கூடாது பெருநாள் விஷயம் சொல்லுவாங்க. ஆக ஒவ்வொரு தமிழ் ரத்தத்திலையும் கலந்த, ஒவ்வொரு நாசிலையும் கலந்த ஒரு விஷயம் குலசாமி பிடிமண். பார்த்தேன், வந்துச்சு நாவல். படிக்கிறேன். நான் சும்மா ஏதோ முதல் நாவலை எழுதிட்டு அப்படி போறேன். நமக்கு ஒரு புத்தி இருக்கும் இல்லையா? போறேன். பார்த்தீங்கன்னா கையில இருந்து தப்பு. ஜல்லிக்கட்டு கலைஞர் தைப்பொங்கல் அன்னைக்கு அவனியாவரத்துல முதல் ஜல்லிக்கட்டு என் வீட்டு வாசல்ல தான். ஜல்லிக்கட்டு காளைகளை, கிடேரிகளை வந்து ஜல்லிக்கட்டு காளைக்கு பழக்கிற போது கொண்டு பாதிக்கும் காவாசியா முளைச்சிருக்காங்க. அப்படி பண்ணாங்க. மெலோட்ட பயில அப்படியே ஒருத்தனை அப்படி இழுத்து எடுப்பாங்க. இப்படியே எப்படி போகும் சரட்டு இப்படி இருப்பேன். தப்பும் ஒரு ஆள் மேலும் தப்பும் இவனால கட்டுப்படுத்த முடியாது. அது மாதிரி பிடிங்க பிச்சுக்கிட்டு போகுது படிக்க. நான் எழுத துவங்கிய காலத்தில் இருந்து 74 1974 முதல் சிறுகதை வருது. அன்றிலிருந்து நான் பிடிவாதமா இருக்கேன். ஜெயகாந்தன்ல இருந்து பெரிய நான் பார்த்த இருந்து அத்தனை எழுத்தாளர்கள் எழுத
எழுதிக்கிட்டு காலம் அது நான் எழுதுற நேரத்துல அவர்களுடைய எழுத்துல இருந்து நம்ம எழுத கழிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டேன். நான் பிறந்த பெருநாளி கிராமத்து பெரிய வளர்த்து எழுந்து காண்டவர். எனக்கு ராணுவத்தில இருந்து இல்லாமல் சுத்தி இருக்கேன். எத்தனையோ நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு போயிருக்கேன். இம்போர்ட் டிபார்ட்மெண்ட் எவ்வளவோ எனக்கு தொழிற்சங்கள் இடதுசாரி இயக்கம் நம்ம அலைஞ்சது. எந்த அனுபவத்தையும் ஒரு சிறுகதையாக கூட எழுதாம முழுக்க 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 என்னுடைய பெருநாளி மண்ணுல இருந்து தோண்டி 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 எடுத்து தீரலை எழுதி தீரலை. நான் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நம்ம மண்ணை பத்தி நம்ம தானே எழுதணும், நம்ம மக்களை பத்தி நம்ம மட்டும்தானா எழுதிக்கிட்டு நினைச்சோம். ஐயா அதாவது நான் படிக்க எப்படி இத்தனை வருஷம் ஐயாரசா இருந்தாரு, அதையே அடக்கி இருந்தாரு. எழுதி போட்டுக்கணும். ரிட்டையர் ஆகி நம்ம வெளியே வந்துட்டு ஒரு நாவலை போடுறாரு. சர்வீஸ்ல இருக்கிற போது எழுதி எழுதி வந்திருந்தாருன்னா சரி, இன்னைக்கு நாங்களும் இல்லை. அந்த சங்கையாவுக்கு ராஜாதிக்கு வர்ற லவ் கடலை காதலோட இல்ல. அந்த பையன் முதல் லவ் அவர் நம்ம சொல்றது கோயில்ல போய் இந்த போனீங்க கத்துறல முதல் மரியாதை சிவன் மாதிரி இல்ல அந்த காட்சியில அவர் அறிமுகப்படுத்துற போது அவங்க 4வது படிக்கிறாங்க, 9 வயசு. ஆக இது காதல் இல்லை, ஜாதி வேற வேற என்ன ஊரை விட்டு போயாச்சு. இப்ப இந்த சமூகம் பெருத்த சமூகமா இருக்கு. குலசாமியை கும்பிட கூட வர பயமா இருக்கு. சண்டை வந்துருமோ கலகம் வந்துருமோ பதறிட்டு வர்றாங்க. அப்படி ஒரு ஊர்ல அந்த ஜாதியில இருந்து ஒரு பெண்ணுங்க, இந்த பையன் 14 வயசு பையன், இடையில ஒரு ஊரணி என்ன அந்த காதலை சொல்றாரு. எந்த சினிமாக்காரன் அந்த 2 பேரும் வர்ற இடமெல்லாம் எனக்கு படிக்கிற போதெல்லாம் இவர் இவ்வளவு காதல் ஊறி கிடக்குன்னு இருக்காரு, ஏதோ மறைச்சு மறைச்சு வந்திருக்காரு அப்படின்னு அப்படி ஒரு காதலை சொல்லி போது. புத்தகத்துக்கு முன்னுரை எழுதின என்னுடைய இலக்கிய ஆசான் ஒரு மதிப்பிற்குரிய அண்ணன் நாஞ்சில் நாடன் அவர்கள் முன்னுரையில ஒரு வரி சொல்லியிருப்பார். இது கரசக்காட்டு இலக்கியம் அப்படின்னு. இது கரசக்காட்டு இலக்கியம் இல்லை. இந்த மேடையில் நான் சொல்றேன், எங்க நாடு ராமநாதபுரம் காடுகள் வந்து கருவக்காடை ரொம்ப கிளம்பிச்சு. மண்டபசாலை அவர் பிறந்த ஊர், நான் பிறந்த ஊர் பெருநாளி. 12 மைல் தான் எங்களுக்குள்ள. நான் மதுரை அருப்புக்கோட்டையை வழியா அப்படியே ஊருக்கு போகணும்னா அவங்கதான் தோல்விட்டு அவங்கதான் மண்டபசாலையில டிக்கெட் கொடுத்தா நாங்க போக முடியும். அந்த ராமநாதபுரம் மண் அந்த கரசக்காடு எங்க பூமியிலையும் அத்தனை பணப்பயிர்கள் விளைஞ்சு, நெல்லு கம்பு உளுந்து பருத்தி அத்தனை விளைஞ்ச பூமி 60க்கு முன்னாடி அப்படியே போச்சு. அதான் நான் எழுத தொடங்கின காலத்துல என்னுடைய முன்னுரையில் எழுதியிருந்தேன், கருவக்காட்டு இலக்கியம்னு நான் ஒரு புதிய இலக்கியத்தை நான் சொன்னேன். அது யாரும் கண்டுக்கிறது இல்லை. காரணம், எனக்கு துணையான உயர்த்து போய் யாரும் இல்லை. எங்க ஆப்ப நாட்டு கொடியிருக்கு பத்தியில தமிழச்சி அவங்க வந்தாங்க. அவங்களுடைய எழுத்து நீங்க படிச்சிருக்கீங்களா? படிங்க. அப்பா நான் நினைப்பேன், வரட்டு வரட்டு நம்மளெல்லாம் தாண்டி போகட்டும். அப்படி ஒரு எழுத்தை பார்க்க முடியாதுங்க. எனக்கு நேசமான எழுத்து, எனக்கு என் மண்ணுக்கு நேசமான எழுத்து எழுதுறவங்க என்ன காரணத்தினாலே தெரியல குறைவாளி தங்க அவங்க வரமாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பக்கம் வர்றது இல்ல. அவெல்லாம் வந்து எழுதி போடுறது, எனக்கு என் மண்ணுக்கு நேசமான எழுத்து எழுதுறவங்க என்ன காரணத்தினாலே தெரியல குறைவாளி தங்க அவங்க வரமாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பக்கம் வர்றது. இப்படி இது வந்து கருவக்காட்டு இலக்கியம் நான் வச்சிருக்கேன். கருவக்காட்டு மண்டபசாலை நாவல் வந்துகிட்டே இருக்கல, பரலட்சி பெருநாளி சாயந்திரி வாடினாக்கா அப்படி போன ராமநாதபுரம் ஈஸியா வந்துடும். இந்த ரோட்டுக்கு வகுடெடுத்த மாதிரி இந்த அருப்புக்கோட்டையிலிருந்து அப்படி பெருநாளி போற அந்த ரோடு பதிலா இந்த ரோட்டுக்கு கிழக்க இருக்கிற பையனுக்கு அவனுக்கு ஒரு புத்தி, இந்த ரோட்டுக்கு அப்படியே மேற்க இருக்காங்க 1/2 கிலோமீட்டர்ல 3/4 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் குமராபுரம் 3/4 கிலோமீட்டர் பாப்பரெட்டி ஊட்டி கவுர்பட்டி இதே திருமணாதபுரம். ஏன்னா இந்த ரோட்டுக்கு மேற்க இருக்க அவனுக்கு வேற புத்தி. நான் எங்க கீழே போயிருக்கான் புத்தியில இவங்க படுத்து கிடக்கிறவங்க தலைக்கு தலைமாட்டில் வச்சு படுத்து. ஆமா பேசு, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை வந்துச்சுன்னா விவாதம் பண்ணி தீரணும் இல்லையா? விவாதம் பண்ணவே மாட்டாங்க, எடுத்தோட போட. அப்படிதான் இருந்துச்சு, என்னுடைய கதைகளை படிக்கல அப்படிதான் இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கு, அது வேற விஷயம். அப்படி இந்த கிழக்க இருக்கிறவனுக்கு ஒரு புத்தி, மேற்கே இருக்கிறவனுக்கு ஒரு புத்தி. அந்த மேற்கே இருக்கிறவனுக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள பெரிய பங்காளி சண்டை, பெரிய சொத்து சண்டை, எவ்வளவு பெரிய சண்டை வந்தாலும் சரி, பொண்ணு பிரச்சனையும் வந்தாலும் சரி, அதிகபட்சம் ஒருத்தர் கொஞ்சம் போர்மையா இது கூட பேச மாட்டேன். கெட்ட வார்த்தை கூட வராத வாயில, தடிச்ச வார்த்தை வராது அந்த மேலாட்டுக்காரனுக்கு. இல்ல எல்லாருக்கும் தெரியும் நம்ம ரோட்டை பத்தி. இல்ல இப்படி இந்த கீகாட்டு இலக்கியங்கள் இருக்குல்ல, கீகாட்டை இந்த மக்களை வச்சு நான் எழுதுறதுனால அது
கருவக்காட்டு இலக்கியம் வச்சு இவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னா அங்கே இருந்தா வந்திருக்காரு. இவரை நான் விட மாட்டேன். கரசகர் இவர் எங்க கருவக்காட்டு எழுத்தாளர், எங்க எழுத்தாளர். என்ன அந்த பூமி இப்படிதான் பெத்து கொடுத்துருக்கு. கமுதி பக்கத்துல ஒரு சின்ன கிராமங்க நெடுங்குளம், அங்கிருந்து வந்திருக்காரு சோலையர். எலெக்ஷன் கமிஷன் தெரியுமில்ல, அக்கா மரத்தை கட்டியிருக்காரு. அந்த பூமி இப்படிலாம் பெத்து கொடுத்துருக்கு, இப்படிலாம் பெத்து கொடுத்துருக்கு. ஆனால் இந்த பூமிக்கு இன்னொரு வகை இருக்கு தெரியுமா? கமுதிக்கும் பெருநாளிக்கும் இடையில ஊசம்பட்ட கரசகம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊசம்பட்ட கரசகத்துல ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பொண்ணை கொடுத்தா எடுத்தேன். இந்த கெட்டி கொடுத்த பொண்ணுக்கு போட்ட தாலியில காப்பையும் குறையுதுங்க. இதுக்கு ஒரு பஞ்சாயத்து, ராத்திரி பஞ்சாயத்து நடக்கு, சத்தமாயிருக்கு, ஒருத்தர் கொஞ்சம் இதாயிருக்கு. மறுநாள் காலையில கமுதி பிடிஓ ஆபீஸ்ல அந்த ஊருக்கார ஒருத்தர் கான்ட்ராக்டர் விஷயமா படியார இறந்தார்ல, அவருடைய உறவினர்கள் எல்லாம் கிளம்பி கமுதிக்கு போறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அங்கே போய் அந்த மாதிரி எடுத்துட்டாங்களே கொண்டுட்டாங்களா அப்படின்னு போய் விழுந்துட்டாங்க. இந்த பொண்ணை பார்த்தீங்களா, இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. நிச்சயமா பணத்தை வாங்கிட்டு வருவேன், வந்தவனும் நம்மளை அடிப்பாங்கடா, நம்ம எச்சரிக்கையா இருந்துக்கணும்னு சொல்லி சாயங்காலம் என்ன பண்றாங்க, தோக்கப்படிக்கிற ஊர்ல இறங்கி நடந்து பஸ் போகாத அந்த ஊருக்கு இறங்கி நடந்தது. ஊர் ஜனம் பூரா வந்துகிட்டு இருக்கு, பொம்பளை பிள்ளை குழந்தைகள வருதுங்க. அவங்க வந்தா நம்ம போடுவான்னு எச்சரிக்கையா இருக்காங்க. பஸ்ஸை விட்டு இறங்கி வந்தோட போய் அடிக்க ஏற்கனவே ஒருத்தரை போட்டு விழுத்தாட்டினாங்க. மறுபடியும் போய் விட்டான் காட்டுக்குள்ள ஓட கருவக்காட்டுக்குள்ள விரட்டி விட்ட 9 பேர் செத்து. காப்பவன் தங்கத்துக்கு அந்த ஊர் கொடுத்த விட, அந்த மண் கொடுத்த விட 9 உயிர். என்ன இப்படிப்பட்ட இந்த ரத்த சகதிக்குள்ள என்னுடைய எழுத்துக்கள் வந்து இப்படி இப்ப நாங்கெல்லாம் நான் இப்படிப்பட்ட எழுத்துக்கள் எழுதிக்கிட்ட குற்ற பரம்பரை வந்துகிட்டு இருக்கீங்களே மண்டப சாலை அப்படியே எங்கள்ல இருந்து தனிச்சு படிக்க திகட்டாத முத கதையிலே ஒரு அவர் கையான படமாகிற ஒரு வாய்ப்பை பற்றி இந்த பிடிமண் நாவலை எவ்வளவு போட்டினாலும் தகும். இந்த நாவலை பற்றி நீதியரசர் விழாவாரியா பேசிட்டாங்க. ரொம்ப பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இந்த நாவல் போகணும், இது முதல் நாவலா இருந்தது, போகணும். இருக்கவங்க ஏகப்பட்டது எங்களுக்குள்ளெல்லாம் இல்லாதெல்லாம் ஒரு கொடுங்க, நீங்க கொடுங்க, இந்த மக்களுக்கு கொடுங்க, இந்த மண்ணுக்கு கொடுங்க. அந்த எழுத்தை படிக்கிறவங்க இன்னாலும் எனக்கு தெரியாது. இன்னைக்கு முத பாக்குறேன் நான். எனக்கு உறவினர் இங்க இருந்தபடி எனக்கு தெரியும், அது வேற விஷயம். எழுத்தை படிச்சுட்டே போறேன். இந்த காட்டுகள்ல யானை கூட்டம் போகும், தாயான தகப்பையான பெரிய பெரிய யானைகள்லாம் நீர்நிலைகளை தேடி அல்லது உணவுகளை தேடி போயிட்டு இருக்கும். இந்த குட்டி 1.5 வயசு 2 வயசு யானை குட்டி இருக்குங்களா, அதுக்கு பெரிய யானைகள் அது மாதிரி போயிட்டு இருக்கோம், சீரியஸா போயிட்டு இருக்காங்க. இது அப்படி போகணும், சுத்தம் அப்படிங்க அது வாட்டு போங்க. ஏன்னா இதுகளும் கண்டுக்கிறாங்க, போயிட்டு வந்து வாட்டு போயிட்டு இருப்பாங்க, அது வாட்டு திரும்ப இப்படி. அதாவது இங்க அந்த இலக்கியம் இந்த இலக்கியம் தமிழ்ல எத்தனையோ பேர் பேசியிருக்காங்க. ஜாபவான்கள்லாம், இந்த ஜாபவான்கள்லாம் போயிருக்கேன். ஒரு குட்டி யானை விட்டு பிளாசிக்கிட்டு இல்ல, நீங்க தயவு செய்து பாருங்களேன், சரவணுக்கு ஒரு முகத்தை பாருங்க, ஒரு குட்டியான முகம், சீரியஸா குட்டி யானைக்கான முகத்துல அப்படி ஒரு அற்புதமான படைப்பை கொடுத்துருக்கீங்க. நாங்கெல்லாம் கொண்டாடி தீக்கலாம். இன்னும் நீங்க நிறைய எழுதி போடணும். உங்களுடைய எழுத்துக்கான தேவை நிறைய. படிக்க மாட்டா பிரிண்டிங் மீடியா செத்து போச்சு அப்படிங்கிறது வேலை இல்லை. இந்த எழுத்து வந்துச்சுன்னா எல்லாரும் படிக்கும். இப்போ வந்திருக்கிற இவ்வளவு கூட்டத்துல சும்மா 2 வார்த்தை அப்படி பேசிட்டு இவ்வளவு விழாவா யார் பேசிட்டா, யாரு படிச்சுட்டு வந்து பேசுவா? இது எங்க போய் சேரும்? எத்தனை லட்சம் பேர்த்த போய் சேரும்? கொண்டு போய் சேரணும், அது எங்க பொறுப்பு. அதனால் இப்படிப்பட்ட ஒரு படைப்பு தமிழுக்கு தந்த, அதுவும் என் மண்ணிலிருந்து தந்த எழுத்தாளர் சரவணகுமரன் இன்னும் நிறைய எழுதணும். வாங்க ஆரத்தழுவி அவரை வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.